ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் மாஸ்டர் ஸ்கின். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனல் சொல்லுங்கள். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்துட்டு சரத்குமார் சார் நடிச்சிருந்த ஸ்மைல் மேன் படத்தை பற்றி ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ இது ஒரு சைக்கோபேத் அந்த மாதிரில ஒரு கதை தான். பட் ஆனால் வந்துட்டு இது ஒரு சுச்சுவேஷனுக்கு ஏற்ப தான் இந்த சைக்கோபேத் மாற்றப்படுது. அது என்ன மாதிரி பண்ணியிருக்காங்க, என்ன சொல்லியிருக்காங்க, என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். ஸோ வாங்க வீட்டுக்குள்ள போகலாம். இது உங்கள் மாஸ்டர். ஃபஸ்ட்டு இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா வந்துட்டு ஒரு கேஸ் எல்லா படத்துலையும் வர மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு கேஸை வந்துட்டு முடிச்சு வச்சுட்டோம் அப்படிங்கிற ஒரு நிம்மதியோட ஒருத்தங்க இருக்கிறாங்க. பட் ஆனால் அவருக்கு தெரியும் இது இன்னும் முடியலை அப்படின்னு வந்துட்டு நம்ம சரத்குமார் அவருக்கு தெரியும். ஸோ அதனால் அப்படியே இருக்கார். அது வந்துட்டு அந்த ஒரு சைக்கோபேத் வந்துட்டு குவைட்டாகவே இருக்காப்புல. அது அப்படியே முடிஞ்சு அப்படின்னு இருக்கும்போது வந்துட்டு இல்லை நான் இன்னும் முடியலை, நான் இன்னும் இருக்க தான் செய்கிறேன் அப்படின்னு மாதிரி இந்த கொலை பண்ணுறாரு. எப்படி கொலை பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் ஒரு வித்தியாசமான ஒரு மேட்ரு. ஒருத்தங்களை கொலை பண்ணிவிட்டு அவனோட அந்த வாய்ப்பகுதி இங்கே வந்துட்டு இப்படியே ஸ்மைல் பண்ணுற மாதிரி கிழிச்சு எடுத்துட்டுறாரு. ஸோ அது கிழிச்சு எடுக்கிறது வந்துட்டு பர்ஃபெக்டான ஒரு நுணுக்கத்தை கிழிச்சு எடுக்கிறாரு. என்னை கேட்டிங்க அப்படின்னா வந்துட்டு இந்த படம் இது வரைக்கும் வந்ததில் ஒரு மோர் தென் ஒரு டிஃப்ரெண்ட் ஆஃப் கைண்ட் ஒரு ஃபிலிம் தான். பட் எனக்கு இருக்கிற ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னா வந்துட்டு வில்லனை மாற்றிருக்கலாம், சைக்கோபேத்தை மாற்றிருக்கலாம். இல்லை அந்த சைக்கோபேத் மாதிரி அந்த ஒரு பிஹேவ் பண்ணுறல கலையரசன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் அவருக்கு ஏதாச்சும் கொடுத்துருக்கலாம். இந்த ஒரு மாடுலேஷன் இன்புட் கேரக்டர்ஸு ஏதாவது சின்ன சின்ன நுணுக்கம் அவர் சின்ன சின்ன விஷயம் பண்ணுறாரு. அதை பண்ணுறதை பார்க்கும்போது வந்துட்டு நமக்கு என்ன சொல்கிறோன்னு தெரில, இப்படி பண்ணுறாரு. ஸோ அது வந்துட்டு நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஒரு மக்களோட மக்களாக இருக்கிற ஒருத்தன் தான் வில்லனாக இருக்கிறான் அப்படின்னு நமக்கு தெரியும். பட் இருந்தாலும் வந்துட்டு ஒரு படத்தில் ஒரு கமர்ஷியல் ஃபிலிமில் வந்துட்டு இன்னும் வேரியன்ஸ் ஆஃப் ஏதாவது நுணுக்கங்கள் ஏதாச்சும் சம்திங் கொடுத்துக்கலாமே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா சூப்பர் கதை, செம கான்செப்ட், செம்மையாக கொண்டு போயிருந்தாங்க. ஸ்க்ரீன் பிளே எல்லாம் பக்கா தான், எல்லாமே ஓகே, படம் ஓகே தான், படம் சூப்பர். நான் படம் நல்லா இல்லைன்னு சொல்கிறதுக்கெலாம் வரல, நல்லா இருக்குது. பட் என்ன பண்ணுறது, வில்லனை மட்டும் கொஞ்சம் இன்னும் மெருகேற்றிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். I am still fit and active. ஸோ இப்போ நான் வந்துட்டு இப்போ நின்றுட்டு எஸ் நான் தான் வில்லன் அப்படின்னு சொல்கிறதுக்கு அம்மூஞ்சிக்கும் அந்த பெரிய இதுக்கும் நிறைய வித்தியாசம் இல்லை. பட் ஆனால் நான் வில்லன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? கிடையாது, நீ பொலாண்டா அப்படின்னு சொல்லுவீங்க. அதே மாதிரி தான் அங்கே பார்க்கும்போது வந்துட்டு அவர் அப்படி தான் இருந்தார். பட் ஆனால் அவருக்கு வெளில வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு கேரக்டர்ஸும் இருக்குது. பட் அதை இன்னும் வேரியன்ஸாக கொடுத்துருக்கலாமே, இன்னும் கொஞ்சம் மாடுலேஷனை ஏற்றி கொடுத்துக்கலான்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் இந்த சரத்குமார் அவருக்கு வந்துட்டு இவரை துரத்தி பிடிக்க போகும்போது ஒரு சின்ன ஒரு மைனூட்டான ஒரு ஆக்சிடென்ட். அந்த ஆக்சிடெண்ட்டில் வந்துட்டு இவருக்கு என்ன ஆகுது அப்படின்னா மெமரி லாஸ் ஆக போகுது. ஸோ அப்போ அதுக்கு முன்னாடியே வந்துட்டு ஏதாவது பணம் நினச்சிட்டு இருக்கும்போது கடைசியில் பார்த்தா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது. திரும்ப அந்த கேஸ்குள்ளே ரீஎன்ட்ரி கொடுக்குற மாதிரி ரீஎன்ட்ரி கொடுத்து அந்த வில்லனை பிடிச்சாரா பிடிக்கலையா, வேறு என்ன ஆச்சு என்ன ஆகலை, இதெல்லாம் பார்த்தின கதை தான் வந்துட்டு இந்த ஸ்மைல் மேன். நீ வெளிச்சத்துக்கு வந்தா நான் மறுபடியும் கொல்லுவேன். ஸ்மைல் மேன் அப்படிங்கிற அந்த ஒரு பேர், கேட்சியான ஒரு பேர், அந்த கான்செப்ட், அந்த வே ஆஃப் ஆக்டிங்கு, ஸ்க்ரீன் பிளே, டேரக்ஷன் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பர். கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் வந்துட்டு தியேட்டரில் ஓடிட்டுருக்கு, இப்போ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஒரு படத்தை மிஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா வந்துட்டு ரொம்ப ஒரு ஸ்லோ ஜானர் தான் இது. வந்துட்டு நான் நார்மலாக இது மாதிரி தான் ஒரு சைக்கோ, என்ன எல்லாரையும் கொலை பண்ணிகிட்டு இருப்பாங்க, எல்லோரும் பிடிக்க போகிறது தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டோம் அந்த மாதிரி தான். பட் ஆனால் டிஃப்ரெண்ட், ஓகே, டிஃப்ரெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத மேட்டர். அங்கே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி நீங்கள் வந்துட்டு பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த படத்தை தியேட்டரில் போய் வாட்ச் பண்ணணும். அண்டு நான் சொன்ன மாதிரி கலையரசன், ஸோ எனக்கு என்னன்னே தெரியல, அவரை பற்றி பேசும்போது வந்துட்டு ஒரு குட் ஆக்டர். பட் ஆனால் வந்துட்டு இந்த இடத்துல அவரோட இதை வந்துட்டு அவர் மிஸ் பண்ணிட்டாரோ அப்படி மாதிரி தோணுது. ஏன்னா அவர் இன்னும் கொஞ்சம் ஆக்டிங் கொடுத்துருக்கலாம், இன்னும் ஏதாவது பண்ணியிருக்கலாம். அவரை பார்க்கும்போது வந்துட்டு நார்மலாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. நார்மலாக ஏதோ ஒரு படத்தில் 4 படத்தில் வந்தாச்சு, 5 படத்தில் வர மாதிரி இருக்குது. இதில் எதுவும் புதுசாக பண்ணாத மாதிரி இருக்குது. ஸோ புதுசாக ஏதாச்சும் அந்த டேரக்டர் இவருக்கு கொடுத்துருந்தா நல்லா இருந்து தோணுச்சு. அந்த மாதிரி உங்களுக்கு யாருக்கெல்லாம் தோணுச்சு அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்துட்டு சரத்குமார் சாரோட ஆக்டிங். ஸோ அவரோட 150வது ஃபிலிம் தான் இது. என்னை கேட்டிங்க அப்படின்னா வந்துட்டு எல்லா படத்தில் வர மாதிரி ஒரு ஆக்டிங், பட் ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஸோ எல்லாருமே வந்து இதில் வந்துட்டு எல்லாரோட ஆக்டிங்கே வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக கொடுத்துருக்காங்க. பட் இன்னும்
நிறைய பண்ணியிருக்கலாம் இந்த படத்துக்காக, நிறைய கொடுத்துருக்கலாம், நிறைய இன்புட்ஸ் எடுத்துருக்கலாம், நிறைய பண்ணியிருக்கலாம், இப்படி மாதிரி நிறைய பண்ணியிருக்கலாம், இருக்கலாம், ஆகலாம், இப்படிலாம் சொல்ல தோணுது. எனக்கு இந்த படம் பார்க்கும்போது வந்துட்டு த்ரில்லிங்காக தான் இருந்துச்சு. எஸ், யார் அந்த வில்லன் அப்படி மாதிரி தான். யார் அந்த வில்லன், எங்கே இருக்கான், எப்படி இருக்கான், நடந்து போகிறான் வரான், யார் அவன் அப்படி தோணுச்சு. பட் மூஞ்சியை பார்த்ததுக்கப்புறம் வந்துட்டு ஓ, இந்த விஜய் சித்து அண்ணா வந்துட்டு ஒரு இடத்துல பிரியாணி செய்வாங்க. இப்போ பிரியாணி செய்யும்போது வந்துட்டு பிரியாணி ஓப்பன் பண்ணுற டைமில் தக்காளி சாதம்டா இந்த ஒரு ரியாக்ஷன் இருக்குல்ல, ஸோ அது மாதிரி தான் எனக்கு அந்த கலையரசன் அவரை பார்க்கும்போது இருந்துச்சு. இப்படி அந்த ரியாக்ஷன் கண்டிப்பாக ஆடியன்ஸ் மத்தியில் வரும் அப்படின்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த அந்த இடத்துல வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒருத்தர் இவரா இப்படி அப்படி கேட்குற அளவுக்கு ஒரு ஆக்டிங் இல்லையோ வந்துட்டு ஏதாவது ஒரு சம்திங் நியூவாக ஏதாச்சும் கொடுத்துருந்தாங்கன்னாலோ, என்னடா கொடுத்துருக்கலாம்னு சொல்கிறேன், நீ என்னடா சொல்கிறேன்னு கேட்டிங்க அப்படின்னா வந்துட்டு இது நார்மலாக இருக்காரா, நார்மலாக எல்லா படத்தில் வர மாதிரி கெட்டப் நார்மலாக இருக்கார். திடீர்னு பார்த்தா ஷேவ் பண்ணிவிட்டு இன்னொருத்தனை போடுறது, திடீர்னு பார்த்தா வேறு ஏதாச்சும் மூஞ்சி கிழிச்சிக்கிறது, இல்லை வந்துட்டு ஏதாச்சும் கையை காலை கிழிச்சிக்கிட்டா அப்படி ஒரு 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 அந்த அந்த ஒரு லெவலே வந்துட்டு வேறு மாதிரி இருக்கும். ஒரு சைக்கோபேத் வந்துட்டு இந்த மாதிரியா அப்படி மாதிரி. ஸோ ஆனால் இது வந்துட்டு அவர் சைக்கோபேத் கிடையாது, பட் அப்படி இருக்கலாமே அப்படி மாதிரி. ஸோ அது ஒரு சுச்சுவேஷனுக்காக தான் அப்படி மாறி இல்லை அப்படி பண்ணிகிட்டு இருப்பார். அது ஒரு கதை இருக்குது, ஒரு கான்செப்டே இருக்குல்ல. அது நீங்கள் படம் பார்க்கும்போது புரியும் யாருக்காக இது பண்ணுறாரு அப்படின்ட்டு. அதை அப்படி தெரிஞ்சதுக்கப்புறம், இவன் தான் தெரிஞ்சதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணி திரும்ப அதை போய் ஸோ அதெல்லாம் வந்துட்டு பயங்கரமாக இருந்திருக்கும் அப்படி மாதிரி எனக்கு தோணுது. அந்த மாதிரி யாருக்கெல்லாம் உங்களுக்கு தோணுச்சுன்னு சொல்லுங்கள். அண்ட் சூப்பரான படம். சிதம்பரம் நெடுமாறனை தான் இங்கே வந்திருக்கேன், இருட்டிலேருந்து வெளிச்சத்துக்கு வந்திருக்கேன். சூப்பரான படம். இது ரொம்ப ஒன்றும் சொல்கிறதுக்குலாம் ஒன்றும் கிடையாது. எனக்கு பார்க்கும்போது கலையரசன் சாரை இப்படி எனக்கு தோணுச்சு. ஸோ உங்களுக்கு யாரெல்லாம் பார்க்கும்போது அப்படி தோணுச்சுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். அண்ட் நீங்கள் பார்த்துட்டு சில வேளை உங்களுக்கு பிடிக்கலாம், நல்லா தான்டா இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். எனக்கு இப்படி ஒரு மைனஸ் பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. மற்றபடி எனக்கு இதில் வந்துட்டு பெருசாக டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றும் தெரில. செக் பண்ணி பாருங்கள்.